நம்ம கௌதம் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. ஏன்னா, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே கிட்ட தான் இந்த வேலை எல்லாமே இருக்கு. அந்த நிலத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேருக்கு வந்து எப்படி எழுதி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு, நம்ம கௌதம் வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா, இதுல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாணிக்கம் வந்துட்டு நம்ம கௌதமுக்கு தவிர வேற யாருக்குமே அந்த நிலத்தையும், அந்த வீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, எழுதி குடுக்க மாட்டேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, அத அப்படியே விட்டுருவானா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. அடிச்சு சாகடிச்சு கொன்னே போட்டு கூட வந்து போயிருந்தா அவன் வந்து அந்த இடத்த அடையாம விட மாட்டான். ஏன்னா நம்ம இலக்கியாவையும் கௌதமையும் அழிக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் என்னென்ன ஒரு வழியெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து போயிருந்தா இந்த எஸ்எஸ்கே செய்வான். அந்த ஒரு காரணத்தினால தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்போ கௌதம் அந்த எஸ்எஸ்கேவை ஃபாலோ பண்ணி போறது மட்டும் இல்லாம முதல்ல வந்து போயிருந்தா அந்த மாணிக்கத்தோட முடிவு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல மாணிக்கம் வந்து போயிருந்தா அவர் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவருக்கு தான் கொடுப்பாரு. அது பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கேவ கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்றதுக்காக, இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு, இப்போ போயிட்டு அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு, "ஐயய்யோ! என்னடா பண்றது இப்போ?" அப்படின்ற மாரி தான் இருந்துட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் கேஷுவலா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்றாரு. ரொம்பவே கேர்ஃபுல்லாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிறு தட்டுனா கூட இந்த இடத்துல நம்ம கௌதமால வந்து பார்த்தீங்கன்னா, அ நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா, இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்ட விட்டு போகணும், கௌதம விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெறைய காரணங்களால இப்போ சவால் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லா தான் பார்த்தாகணும். இப்போ அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம கௌதம் இருந்துட்டு, இலக்கியா வந்து ஃபோன் பண்ணி இந்த மாரி தான் விஷயம். இந்த மாரி தான். அது மட்டும் இல்லாம பைரவி இருந்துட்டு, நேரா போயிட்டு எஸ்எஸ்கே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க அப்படின்ற மாரி சொல்லி, அந்த வீடியோலாம் காட்டி, இங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இலக்கியா நீ எத பத்தியும் கவலைப்படாத. அந்த இடம் நம்மளுது தான் நெனச்சுக்கோ நீயி. ஏன்னா, அந்த எஸ்எஸ்கே என்னதான் பண்ணாலுமே, கண்டிப்பா மாணிக்கம் குடுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்ற மாரி சொல்லி, அங்க வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சுறாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் டீம் எல்லாரையுமே வந்து வர சொல்றாங்க. ஏன்னா, எஸ்எஸ்கேவோட கதைய இன்னைக்கே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா, இதுல என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள எல்லாமே ஓகே நார்மலா தான் போயிட்டு இருந்துச்சு. கடைசியா பார்த்தா ரவுடிங்கலாம் புடிச்சு நம்ம மாணிக்கத்த வந்து பார்த்தீங்கன்னா கொல்றதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க 2 பேரும் இதுல சைன் போடல அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள வந்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. அதுவும் கௌதம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறதுக்காக, கௌதமோட கதைய முடிக்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பேன். உங்க உயிர வந்து பார்த்தீங்கன்னா வீணா விட்டுறாதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். அப்படின்ற மாரி சொல்லி கொல்றதுக்காக பார்த்துட்டு இருக்கும்போது தான், நம்ம கௌதம் வந்துட்டு அது எல்லாத்தையுமே ஜன்னல் வழியா பார்த்து பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கௌதம் உள்ள மாஸ் என்ட்ரி குடுத்து மாணிக்கத்த காப்பாத்தி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கம் வந்துட்டு நம்ம கௌதமோட பேருக்கு அந்த சொத்து எல்லாத்தையுமே எழுதி வைக்க போறாரு. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.